வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த கார் கம்பெனிஸ் பண்ணக்கூடிய சில அட்ராசிட்டிஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா சில விஷயங்கள் பேசிக்காக அதில் இருக்கணும். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் வச்சு அதை வந்து வியாபாரத்துக்காக அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக அதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் வச்சு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்காக ஒரு காரில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜென்ரலா கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அந்த காரை சேல்ஸுக்கு கொண்டு வரும்போது, அத வந்து முன்னாடிலாம் வந்து பேசிக்கா ஒரு 3 வேரியன்ட் தான் இருக்கும். பேஸ் வேரியன்ட், மிடில் வேரியன்ட், டாப் வேரியன்ட். ஸோ பேஸ் வேரியன்ட்ல எதுவுமே இருக்காது உங்களுக்கு தெரியும். மிடில் வேரியன்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இருக்கும். இப்ப இப்படி தான் வந்து ஜென்ரலா இருந்தது. மாருதிலாம் எடுத்தீங்கன்னா எல்டிஐ, விடிஐ, ZDI அந்த மாரி தான் இருந்தது. டாட்டாவுமே அந்த மாரி தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா முன்னாடி இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கார் கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா, பேஸ் மாடல்ல இருந்து டாப் மாடலுக்கு இடையில ஒரு 10 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 வேரியன்ட் லான்ச் பண்ணக்கூடிய தேவை இருக்கா மார்க்கெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜென்ரலா ஒருத்தவங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் கம்மியா வேணும் அப்படின்னா, அது ஒரு பேஸ் வேரியன்ட்டாவும், இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் குடுத்து ஒரு மிட் வேரியன்ட்டாவும் ஒரு 3, 4 வேரியன்ட் அதிகபட்சம் குடுக்கலாம். ஆனா 10 வேரியன்ட் குடுக்குற அளவுக்கு அந்த கார்ல என்ன இருக்கு அப்படின்னா, அது உங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த விஷயத்த ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நீங்க இவ்வளோ பிரைஸ் குடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன இந்த வார்த்தைய யூஸ் பண்றேன் அப்படின்னா, ரியலா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஜென்ரலா நீங்க ஒரு கார் வந்து மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா, அதுல இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் குடுத்து ஒரு 3 வேரியன்ட், 4 வேரியன்ட் லான்ச் பண்றீங்கன்னா ஓகே. நீங்க 10 வேரியன்ட் லான்ச் பண்றீங்க. ஒவ்வொரு ஃபியூச்சருக்கும் நீங்க தனித்தனி பிரைஸ் பாயிண்ட்ல வைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு கன்சியூமரா நான் சொல்றேன். அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கா ஒரு கார்ல என்னெல்லாம் இருக்கணும். ஆனா வந்து இத இவங்க ஏன் குடுக்காம, இத அடுத்தடுத்த பிரைஸ் பாயிண்ட்ல வச்சு இதுல வந்து லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் விஷயமா நான் பார்க்குறது இந்த டிரைவர் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட். ஸோ ஜென்ரலா இந்தியன்ஸோட ஹைட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நம்ம வந்து 5.2ல இருந்தே இருக்கும். ஸோ 5.2ல இருந்து 6.3 வரைக்கும் நம்மளுடைய ஹைட் வந்து வேரி ஆகும். ஸோ 5.2ல சில பேர் இருப்பாங்க. லேடீஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா 5.2ல இருந்து 5.8 அல்லது 5.8 வரைக்கும் தான் அதிகபட்சமா இருப்பாங்க. ஸோ இப்படி ஹைட் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு மனுஷன் இந்தியால வேரி ஆகுது. அதுவும் இப்ப வந்து உதாரணத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஒரு மாரியான ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதர் ஸ்டேட்ஸ்ல ஒரு மாரியான ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்ட வந்து அவங்க ஸ்டாண்டர்டா ஒரு கார்ல குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா, நம்ம வந்து ஒரே ஹைட்ல இல்ல. இப்ப நீங்க யுஎஸ்லாம் போயிட்டீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் அவங்களுடைய ஹைட் வந்து ஒரே மாதிரியான ஹைட்ல வந்து இருப்பாங்க அப்டிங்கிற பட்சத்தில, அவங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். இந்தியன்ஸ பொறுத்தளவு நம்ம ஹைட்ல வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்டிங்கிற பட்சத்தில, அவங்க இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்ட வந்து ஸ்டாண்டர்டா குடுக்கணும். ஆனா, இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்ட தூக்கி சில கார் கம்பெனிஸ் வந்து டாப் மாடல்ல வச்சிருப்பாங்க. நான் வெறும் ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்க்காக நான் ஒரு 5,00,000 10,00,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி நான் டாப் மாடல் வாங்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி இந்தியன்ஸுக்கு ஹைட் வேரியேஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்ட அவங்க ஸ்டாண்டர்டா குடுக்கணும். குடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனா, இதையெல்லாம் வந்து குடுக்காம இத கொண்டு போய் டாப் மாடல்ல வைக்கிறது வந்து அவங்களுடைய தொழிலுக்கு அவங்க செய்ற துரோகம். இதுலலாம் லாபம் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான ஹைட்ல தான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ அதனால ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் தேவையில்ல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். ஆனா, இங்க ஹைட்ல இவ்ளோ டிஃபரன்ஸான பீப்பிள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவ்ளோ டிஃபரண்டான பீப்பிள் வந்து கார வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அது ஒரு பேசிக்கான விஷயமா வந்து கன்சிடர் பண்ணாம, அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சரா கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வியாபார அந்த தந்திரத்த வந்து நெனச்சு வியக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் விஷயமா நான் பார்க்கிறது அந்த காரோட ஹெட்லைட். ஸோ ஹெட்லைட்ட பொறுத்தளவு நீங்க பேஸ் மாடல் கார்ஸ்ல பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஹாலஜன் லேம்ப் இருக்கும். அதுவும் 60 வாட்ஸ் பல்ப் தான் குடுத்துருப்பாங்க. அத எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா, நைட்ல பக்கத்துல போற பைக்கோட அந்த லைட்டே இன்னும் பவரா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பவரே இல்லாத ஒரு லைட்ட குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைட்ட நம்ம அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தேர்ட் பார்ட்டிலயோ, வேற அக்சஸரீஸ்லயோ அப்கிரேட் பண்ணீங்கன்னா, வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம கம்பெனியிலே ஏதாவது அப்கிரேட் பண்ணலாமா வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சில கம்பெனிஸ்ல 120 வாட்ஸ் பல்ப் வந்து அப்கிரேட் பண்ணி குடுப்பாங்க. அவங்களே ஒரு வயரிங் கிட் போட்டு அப்கிரேட் பண்ணி குடுப்பாங்க. அது அவங்க கை வைக்கும்போது வாரண்டி வைட் ஆகாதா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வயரிங் பண்ணும்போது வெளியில பண்றத விட ரொம்ப கேவலமான வயரிங் பண்ணி கையில குடுத்துருப்பாங்க. அ எர்த்லாம் சரியா பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லைட் வந்து அடிக்கடி ஃபியூஸ் ஆக போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். எனக்கு வந்து பழைய ஒரு கார்ல வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெளியில போடும்போது வாரண்டி வாய்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை அவங்களே ப்ராப்பராவும் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ இந்த லைட்னிங் விஷயத்துல ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னா, நைட்ல வந்து அதிகமா அ ஜெனரலா டே டைம் எவ்வளோ இருக்கோ, அதே அளவுக்கு நைட் டைமும் நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படலாம் அப்படின்னும்போது, எல்லா கார்ஸ்லயும் ஒரு நல்ல குவாலிட்டியான லைட்ஸ் குடுக்க வேண்டியது ஒரு ஜெனரலா ஒரு கார் கம்பெனிஸ் உடைய பொறுப்பு. ஆனா லைட் விஷயத்துலலாம் நான் வந்து 60 வாட்ஸ் பல்ப் குடுப்பேன். நீ அத வச்சு டிரைவ் பண்ணணும். அத அப்கிரேட் பண்றதுக்கு காசு குடு அப்படிங்கிறதும் உண்மையிலேயே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.
ஏன்னா நெறைய கார்ஸ்ல வந்து லைட்டோட பவர் ரொம்ப கம்மியா, அதுவும் இப்ப எல்இடி லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில கார்ஸ்லலாம் நைட் சுத்தமா விசிபிலிட்டியே இல்ல அப்படின்னு வந்து நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இத லைட்ட அப்கிரேட் பண்ணவும் முடியல. ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர அப்கிரேட் பண்ணவும் முடியல. ஏன்னா வாரண்டி வாய்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. இந்த மாரி நெறைய பேர் வந்து புலம்புறத நானே கேட்டுருக்கேன். ஸோ பேசிக்கா ஒரு காருக்கு நைட் டிரைவிங்ல லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால, ஒரு நல்ல லைட் செட்டப் குடுக்க வேண்டியது கம்பெனிஸ் உடைய பொறுப்பு. இதுலலாம் வந்து நீ அடுத்தடுத்த வேரியன்ட் போனா மட்டும் தான் நான் உனக்கு நல்ல லைட் குடுப்பேன் அப்படின்னு சொல்றது எச்சத்தனமா எனக்கு தெரியுது. கார் கம்பெனிஸ்க்கு எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரியல. என்னடா அவ்வளவு ஹார்ஷா பேசுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜெனரலா இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ஸ் மட்டும் இல்ல. நெறைய விஷயங்கள்ல கார்ப்பரேட்ஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், நீங்க இதுக்காகலாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளவு ஒரு கோவம் தான் வருது. ஏன்னா இதெல்லாம் பேசிக்கா குடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதுக்கெல்லாம் வந்து நான் காஸ்ட் அதிகமா குடுத்தா தான் தருவேன் அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு கன்சியூமரா கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜெனரலா வந்து கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு கூட இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். பட் யார் இதெல்லாம் கேஸ் போட போறா? யார் இதெல்லாம் கேட்க போறா? அப்படிங்கிற தைரியத்தில தான் கார்ப்பரேட்ஸ் வந்து இதுக்கெல்லாம் பிரைஸ் வந்து அதிகமா வச்சு, லாபம் பார்த்துட்டு அவங்க வந்து இன்னும் அதிகமா வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பேசி தான் ஆகணும். யாருமே பேசல அப்படின்னா, இத வந்து அவங்க அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கன்சியூமர்ஸ் நம்ம தான் வந்து அஃபெக்ட் ஆக்கிட்டு இருப்போம். ஸோ ஒரு பேசிக்கா குடுக்க வேண்டிய விஷயங்கள கார் கம்பெனிஸ் கண்டிப்பா குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அடுத்து நான் பார்க்கிறது காரோட சென்ட்ரல் லாக்கிங். ஸோ நெறைய கார்ஸ் வந்து பேஸ் மாடல்ஸ்ல வந்து சென்ட்ரல் லாக்கிங் குடுக்க மாட்டாங்க. ஒரு காருக்கு வந்து லைட்ஸ் எவ்வளவு முக்கியமோ, அல்லது வந்து லைட் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து எவ்வளோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயமோ, அதே அளவுக்கு ஒரு காரோட சேஃப்டி விஷயத்துல அதோட லாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சென்ட்ரல் லாக்கிங்லாம் நான் வந்து மிட் வேரியன்ட்லயோ, டாப் வேரியன்ட்ல தான் குடுப்பேன் அப்படிங்கிறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா, இப்ப நீங்க பவர் விண்டோ குடுக்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸ். நீங்க வந்து கையில ஒரு எஃபோர்ட் போட்டு அத வந்து நீங்க மேல ஏத்தாம, நீங்க ஈஸியா எலக்ட்ரானிக்கா ஏத்துறீங்க அப்படின்னும்போது, பவர் விண்டோஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் பேசிக்கா என்னோட கார நான் லாக் பண்ணணும் அப்படின்னும்போது, அது சென்ட்ரல் லாக்கிங்கா இருக்கிறது வந்து அதுவும் ஒரு பேசிக்கான விஷயமா நான் பார்க்குறேன். இதே இது நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கார் செல் பண்ணும்போது, சென்ட்ரல் லாக்கிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி அவ்வளவுதான் இருந்தது. ஸோ சென்ட்ரல் லாக்கிங் வந்து எலக்ட்ரானிக்கா குடுக்கும்போது, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் டெக்னாலஜில, அதுவும் உலக நாடுகள்லலாம் இருக்கக்கூடிய இந்த கார்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, சென்ட்ரல் லாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அதையும் நான் அடுத்தடுத்த வேரியன்ட்ஸ்ல தான் குடுப்பேன் அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்ததா லாஸ்ட் ஒன்னா நான் பார்க்கிறது சேஃப்டி ஃபீச்சர்ஸ். அதாவது இந்த ஏபிஎஸ், இபிடி இதெல்லாம் மேக்ஸிமம் இப்ப எல்லா கார்ஸ்லயும் ஸ்டாண்டர்ட் ஆயிருச்சு. 4 ஏர் பேக்கா இருந்தது. இப்ப 6 ஏர் பேக் வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனா இன்னும் சில கார்ஸ்ல இந்த மாரி ரொம்ப தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அதையும் இனி கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்ப பேசிக்கா ஒரு காருக்கு தேவை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். சில கார்ஸ்லலாம் வந்து ஏபிஎஸ், இபிடி மட்டும் இருக்கும். இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வேரியன்ட்ல குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல காஸ்ட் கட்டிங் பார்க்காம அவங்க எல்லா இதுக்கும் ஏன்னா கார்ஸோட பிரைஸ் வந்து அப்ப இருந்த அளவுக்கு இப்ப இல்ல இல்லையா? ஸோ இன்னைக்கு மாடர்ன் டேல காஸ்ட்டுக்கு அந்த காரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, பிளஸ் வந்து எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ரூ. 10,00,000 ஒரு கார் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே ரூ. 10,00,000 தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, இந்த 10,00,000க்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கான காஸ்ட் ஒண்ணும் ஏற்பட போறது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இதெல்லாம் பேசிக்கா குடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ இத தான் வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்லணும் அப்படின்னு வந்து நான் நெனச்சேன். ஸோ இத தவிர்த்து வேற ஏதாவது விஷயங்கள் பேசிக்கா குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இத பத்திலாம் யாருமே பேசாம, நம்ம கார் குடுத்தா சரி, நம்ம பாட்டுக்கு ஓட்டிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டில இல்லாம, அ ஒரு கன்சியூமர்ஸா, கஸ்டமர்ஸா நம்மளுடைய ஃபீட்பேக்க அடுத்து இந்த மாரி கார்ப்பரேட்ஸ்க்கு கொண்டு போய் வச்சா மட்டும் தான், அவங்க இத சார்ட் அவுட் பண்றதுக்கான அந்த முயற்சியில வந்து ஈடுபடுவாங்க. நம்ம எந்த ஃபீட்பேக்கும் குடுக்கல அப்படின்ற பட்சத்துல, அவங்க வந்து இத கன்டின்யூ பண்ணி, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி, நம்மள வந்து அதிக விலைக்கு வந்து வித்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, இது மாரியான விஷயங்கள வந்து பப்ளிக் ஃபோரம்ல ஷேர் பண்றத விட, அந்த கார் கம்பெனிஸ்லயே ஷேர் பண்ணுங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்லாம் வந்து இன்னைக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நீங்க குடுக்கலாம் அப்படின்றத வந்து நீங்க ஃபீட்பேக்கா நான் சொன்னேன், கஸ்டமரா நான் சொன்னேன். இத நீங்க உங்க கம்பெனிக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த மாரி நம்ம எந்த அளவுக்கு அதிகமான விஷயங்கள ஃபீட்பேக்கா கொண்டு போயி பப்ளிக் ஃபோரம்லயும் சரி, அல்லது நேர கஸ்டமரா அந்த சம்மந்தப்பட்ட ஷோரூம்லயும் சரி, நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அந்த அளவுக்கு அ கம்பெனிஸ் வந்து இத சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோல ஒரு வேளை ஏதாவது தவறா சொல்லியிருந்தா கூட அத கரெக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்கள சந்திக்கிறேன். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.